ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ருச்சிதா குக்கிங். இன்றைக்கி நம்ம என்ன டிஷ் பண்ண போகிறோன்னா தீபாவளி ஸ்பெஷல் மகிழம்பூ முறுக்கு தான் பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 2 கிளாஸ் பச்சரிசி 200 கிராம் இருக்கும், 50 கிராம் பாசிப்பருப்பு. இப்போ 200 கிராம் பச்சரிசியை 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு 20 நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆற வச்சிடணும். 200 கிராம் பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 2 மணி நேரம் நம்ம தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியை நல்லா வடிச்சிட்டு ஒரு 20 நிமிஷம் ஃபேன் காற்றுல ஆற வச்சிடலாம். கடாய் வச்சுட்டு 50 கிராம் பாசிப்பருப்பை நல்லா வறுத்துக்கலாம். இந்தளவுக்கு வறுபட்டால் போதும், ரொம்ப தீச்சிடாதீங்க. கம்மியாக பண்ணுறதுனால மிக்சிலேயே பொடி பண்ணி ஜலிச்சிக்கிறேன். மிக்சியில் அரைச்சதை ஜலிச்சிக்கலாம். வறுத்த பாசிப்பருப்பு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்ச பாசி பருப்பையும் ஜலிச்சிக்கலாம். அரைமுடி தேங்காவை எடுத்துகிட்டு பொடியை கட் பண்ணி அதுலேருந்து தேங்காய் பால் திக்காக 1 கிளாஸ் எடுத்துக்கலாம். அரிசி மாவையும் பைத்த மாவையும் நல்லா கலந்தாச்சு. பாசி பருப்பையும் இது கூட 1/2 ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். திக்காக அரைச்ச தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். எந்த பலகாரம் செய்யும் போதும் உங்கள் இஷ்ட தெய்வத்தை நல்லா வணங்கிட்டு அதுக்கப்புறம் செய்யுங்க. எல்லா பலகாரமும் நல்லா வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா ஒரு மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்கலாம். மாவு இது போல் வெண்ணெய் போல் பிசைஞ்சிக்கணும் நல்லா. இப்போ நம்ம அச்சில் போட்டு முறுக்காக பிழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த அச்சில் தான் பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன், ஒரே ஒரு ஸ்டார் அச்சில். இந்த பிளாஸ்டிக் தட்டில் எண்ணெய் தடவிட்டு இதில் தான் நம்ம மாவு பிழிய போகிறோம். முறுக்கு சுற்றியாச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். எல்லா மாவையும் இதே போல் நம்ம பிழிஞ்சிட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்ல பொன்னிறமாக பொரிச்சிடுங்க. நான் சொன்ன அளவுகளை எனக்கு 20 முறுக்கு வந்தது. ரொம்ப சூப்பராகவே வந்தது. நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த தீபாவளிக்கு இந்த மகிழம்பூ முறுக்கை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்கள்.